இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 பேதுரு 2 அதிகாரம் 3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இந்த இடத்திலே நம்ம பார்க்கிறோம், ஒரு குழந்தை வளர்ச்சியை குறித்து நாம் பார்க்கிற பொழுது வளர்ச்சி எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிகவும் அவசியம். அப்படி ஒரு குழந்தையை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அந்த குழந்தை வளர்வதற்கு அந்த குழந்தைக்கு பால் மிகவும் அவசியம். புதிதாய் பிறந்த குழந்தை, ஒரு குழந்தை உலகத்திலே புதிதாய் பிறந்திருக்கிறது. அந்த குழந்தை வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அதிகமான ஆகாரம் தேவைப்படுகிறது. பால் அதிகமாக அந்த குழந்தை என்ன செய்கிறது? அதனுடைய ஆகாரம், பிறந்த குழந்தையின் ஆகாரமே பால் தான். ஒருவேளை தாய்ப்பாலாக இருக்கலாம், மற்றபடி அந்த குழந்தைக்கு உரிய ஆகாரம் எது? பால் தான். அந்த குழந்தை பலன் அடைய வேண்டும், அந்த குழந்தை நன்கு வளர வேண்டும் என்று சொல்லி பெற்றோர் விரும்புகிறார்கள். அப்போ நம்ம என்ன செய்வோம்? அந்த குழந்தைக்கு நல்ல ஆகாரத்தை நம்ம என்ன செய்வோம்? பால், அந்த ஆகாரத்தை நம்ம அதிகமாக கொடுத்து அந்த குழந்தையை நாம தேற்றுகிறோம். இது உலகத்துல ஒரு குழந்தை வளருவதற்கு, பலன் அடைவதற்கு உலக பிரகாரமாக பால் தேவைப்படுகிறது. அதுபோல நாம என்ன செய்யணுமா? வளருவதற்கு திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டும் என்று சொன்னால், இன்னும் கர்த்தரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் நாம் அவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும், இன்னும் நாம் தேவனோடு நெருங்கி வாழ வேண்டும், நாம் இன்னும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவை இந்த வேத புத்தகம், களங்கமில்லாத ஞானப்பால், கலப்படம் இல்லாத ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பால். ஒரு குழந்தைக்கு எப்படி பால் வளரும் குழந்தைக்கு அவசியமோ, அதுபோல நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதற்கு, கர்த்தரை நாம் நன்கு அறிந்து கொள்வதற்கு இந்த வேதம் நமக்கு அவசியம். இந்த திருவசனமாகிய அந்த திருவசனம், வேத வசனம் நமக்கு மிகவும் அவசியம். இன்றைக்கு நம்முடைய கையிலே, நம்முடைய தாய்மொழியிலே நாம் நன்கு புரியும்படி வாசிக்கும்படி நமக்கு வேதாகமம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலங்கள்ல வேதம் கிடைப்பது அரிதா இருந்தது. ஆனா இப்போ நிறைய இடங்கள்ல என்ன செய்தாங்க? இலவசமாக வேதத்தை விநியோகிக்கிறார்கள். எல்லாரும் வேதத்தை வாசிக்க வேண்டும், எல்லாரும் வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு வேதாகமம் தாராளமாக கிடைக்கிறது. புதிய ஏற்பாடு தாராளமாக கிடைக்கிறது. யாரும் நான் வசனம் தெரியாது, எனக்கு வேதத்தை நான் பார்க்கல, வேதம் எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாத அளவிற்கு இன்றைக்கு அதிகமாக வசனங்கள் என்ன செய்யப்படுகிறது? விநியோகிக்கப்படுகிறது. இன்னும் கூட நாம தொலைக்காட்சியில பார்க்கிறோம், செல்போன்ல பார்க்கிறோம், எங்க பார்த்தாலும் வசனங்கள், வேத வசனங்கள் அதிகமாக விதைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? உட்கொள்ள வேண்டும். இந்த வேத வசனத்தை நாம் உட்கொள்ளும் போது, அதை வாசிக்கிற பொழுது, தியானிக்கிற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? நாம் வளருகிறோம். புதிதாய் பிறந்த ஒரு குழந்தை எப்படி வளருகிறதோ, வளர்ந்து அதனுடைய வளர்ச்சியை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் அந்த குழந்தையின் வளர்ச்சியை பார்த்து பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டும். அதற்கு முந்தின வசனத்திலே நாம பார்க்கிறோம், கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? ஒழித்து விட்டு, இப்படிப்பட்ட சுபாவங்கள் நம்மை விட்டு அகல வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? அந்த திருவசனமாகிய ஞான பாலின் மேல் நாம் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். நாம் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும், தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். ஜெபம் ஒரு பக்கம், வேதம் ஒரு பக்கம். இந்த ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே சரியாக இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்கிறது? வளர்கிறது. கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் என்ன செய்கிறோம்? வளர்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஈவாக கொடுத்த இந்த வேதத்தை நாம் அலட்சியம் பண்ணக்கூடாது. ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், உலகத்துல உள்ள கிறிஸ்தவங்களுக்கு வேதத்தை வாசிக்க நேரமே இல்லை, எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அந்நிய காரியமாய் அவைகளை நினைக்கிறார்கள். உலகம், வேலை, தொழில் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரை தேடவோ, வேதத்தை வாசிக்கவோ மனமில்லாதபடி நம்முடைய வேலை, காரியம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம பார்க்கிறோம். இன்றைக்கு வேதத்தை மறந்துவிட்டு எதையெல்லாமோ தேடி நாம் ஓடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார்,
என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். இதிலே மகத்துவமான காரியங்கள் உண்டு. எத்தனையோ பேர் இக்கட்டான நேரத்திலே, கஷ்டமான சூழ்நிலையிலே வேத வசனத்தை வாசித்து பலனடைந்திருக்கிறார்கள். எத்தனையோ தற்கொலைக்கு நேராய் ஓடியவர்கள் இந்த வசனம் சரியான நேரத்திலே அவர்கள் கையிலே கிடைக்க பெற்று அவர்கள் தங்களுடைய முடிவை மாற்றி இருக்கிறார்கள். ஆம், இந்த வேதத்தை நாம வாசிக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய ஆலோசனைகள் அங்கே இருக்கிறது. நம்மை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் அங்கே இருக்கிறது. நம்மை பலப்படுத்துகிற வார்த்தைகள் அங்கே இருக்கிறது. நல்ல ஆலோசனைகள் இருக்கிறது. நாம எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி இதிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தை நாம் வாசிக்கிற பொழுது, இந்த வேதத்தை நாம் தியானிக்கிற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிலையிலே நாம் வளர்ந்து பெருகுகிறோம். மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் தலைமுறைகளுக்கும் நாம் வேதத்தை என்ன செய்ய வேண்டும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த நாட்களில் உள்ள பெரியவர்கள் வேதத்தை அதிகமாக நேசித்தார்கள். ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறைகளுக்கு வேதமே தெரியல. அவங்க வேத வசனத்துல அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு சந்ததியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம பார்க்கிறோம். நியாயாதிபதிகளிலே சொல்லப்பட்டபடி அந்த இஸ்ரவேல் சந்ததியில பின்னாக வந்த சந்ததிகள், பின் சந்ததிகள் தேவனையும் கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு செய்த அதிசயங்களையும் மறவாத வேற ஒரு சந்ததி எழும்பிற்று. தேவன் இஸ்ரவேலுக்கு செய்த நன்மைகளை அறியாத வேற ஒரு புதிய சந்ததி எழும்பினது போல இன்றைக்கு கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி எழும்பி கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு, பேர குழந்தைகளுக்கு கட்டாயம் வேதத்தை என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். தமிழ் எழுத்துக்கள் வாசிக்க தெரிந்த உடனே பிள்ளைகளுக்கு தாய் மொழியில வேதத்தை அவர்கள் வாசிக்க ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். வேதத்தை அவர்கள் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது பிள்ளைகள் அதை பற்றி கொள்ளுகிறார்கள், பிள்ளைகள் அதிலே வளருகிறார்கள். நாமும் கூட வயதானவர்களாக இருந்தாலும் வசனத்திலே நாம் இன்னும் அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். வசனத்தை ஒவ்வொரு தடவை வேதத்தை வாசிக்கிற பொழுதும் விலையேற பெற்ற முத்துக்கள் அதிலே உண்டு. எத்தனை ஆசீர்வாதங்கள் அதிலே மறைந்திருக்கிறது, எத்தனை பொக்கிஷங்கள் அந்த வேதத்திலே மறைந்திருக்கிறது. நாம் அதை தேடி ஆசையோடு வாஞ்சையோடு அந்த வேதத்தை வாசிக்கிற பொழுது அது நமக்கு எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கிறது. அதைத்தான் தாவீது ராஜா சொல்லுகிறார், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. இன்றைக்கு வேதம் நமக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கிறதா? வார்த்தையை கேட்டு கேட்டு நிறைய பேருக்கு கோயில்ல பிரசங்கத்தை கேட்டு கேட்டு அப்படியே போர் அடிச்சிரும். அவங்களுக்கு என்ன இருக்காது? இதே கேட்டதே திரும்ப திரும்ப கேட்கிறோமேன்னு சொல்லி நினைக்கிற மக்கள் உண்டு. ஆனால் இந்த வேத புத்தகம் நமக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கிற புத்தகம். நாம் வளருவதற்கு இந்த வேதத்தை அதிகமாக வாசிக்கிற பொழுது நாம் கர்த்தரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளுகிறோம். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், நமக்கு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும், என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்த வேதத்தை நான் நேசிப்பேன், நான் வாசிப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம். வேதத்தை ஒரு நாளும் நாம் மறக்க கூடாது. நீ என் வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். இந்த வேதத்தை இன்னும் அதிகமாய் நாம் வாசிப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் நேரத்திலே எத்தனை முறை வாசிக்க வேண்டுமானாலும் நம்மால் வாசிக்க வேண்டும். திரும்ப திரும்ப இந்த வசனங்களை வாசிக்கிற பொழுது அது நம்மை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். அது நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு சேர்க்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் காலையிலும் கர்த்தர் வேதத்தின் மகத்துவங்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேதத்தை நாங்கள் அசட்டை செய்யாதபடி, இந்த வசனங்களை நாங்கள் புறக்கணியாதபடி கர்த்தாவே, தினந்தோறும் இந்த வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க, வசனங்களை வாசிக்க, எங்கள் சந்ததிகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். உங்க வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தும், நாள் முழுவதும் காத்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை